குஷியோ? நல்ல நைஸா வெட்டிக்கணும். மறந்துட்டியா? இன்னைக்கு உளுந்து இந்த மாதிரி குழப்பிட்டாலும் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரையில வடை செய்ய போறோம். அதுல தேவையான பொருள் என்னன்னாக்கா உளுந்து, கடலை பருப்பு 2 தான் மெயின். ஒரு 1/2 கிலோ உளுந்து, 1/2 கிலோ கடலை பருப்பு வாங்கி 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது 1/2 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு, 1/2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து. அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி இல்லாம செடி கூட்டும் தண்ணி இல்லாம அரைக்கணும். 1-2 உடைக்கணும். அது கூட அது போல இதையும் இது போய் அரைச்சிட்டு வந்துட போறோம். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு புடக்கலையா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஐயோ, இந்த அவசப்படுறானே. கும்தா இந்த தட்டு முடிஞ்சுட்டா. கொஞ்சம் பின்னாடி போப்பா. என் டிக்கெட்டை கொடுங்க, ஊருக்கே போயிடுறேன். இது 1/2 கிலோ அரைச்ச கடலை பருப்பு, இது 1/2 கிலோ அரைச்ச வெள்ளை உளுந்து, சின்ன வகையாக சின்னமாக வெட்டியிருக்கு, பச்சை மிளகா சின்னதாக வெட்டியிருக்கோம், இஞ்சி, சோம்பு, முருங்கைக்கீரை பறித்து சின்னதாக வெட்டி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் வெங்காயம், 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். என்ன மாதிரி மனித நேயத்தோட வாங்க. இது ஆக்சன் மேடம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சட்டில எண்ணெய் ஊத்தலாம். சொல்றாங்க நல்லா அம்மா கை வீசு கடைக்கு என்ன காய் இது, என்ன காய்? கோவப்படாதீங்க சார். அதுல வடைய போட்டா முறுமுறுனும் அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. என்ன சட்டி காஞ்சி இருக்கறதுல வடைய போட்டா முறுமுறுன்னு ஆயிடும். இன்னும் நிறைய என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Flashback. என்ன சட்டி காஞ்சி இருக்கற காஞ்சோட வடைய போடுவோம். அந்த வடை வளரல. உப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒண்ணா அரைக்க போறோம். காணாம என்ன கல்லு மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. கல்லு அடிச்சா கல்லு மட்டும் இருக்கும். வேற என்ன இருக்கும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தேங்காய், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை திங்கலாம். அப்புறம் என்ன ஓடுறா? போதுமா? அவ்வளோதான். போடுவா போடும். இன்னைக்கு ஒரு புட்டி நம்ம சமைக்கிற இடத்துக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வடை தயாராகல, நாளைக்கு இதை கொடுப்போம். சாப்பிடுங்க. பிடிங்கிட்டார் கெஸ்ட். வடை சாப்பிட போறேன். இதுக்கு பேர் தான் காத்தி. நல்லா வெந்திருக்கு.
அப்படியே பற வாயில தான் போடணும். எங்க காத்துக்கே செஞ்சிட வைப்போம். எங்க காத்துக்கே செஞ்சிட வைப்போம். அண்ணா அண்ணா இது சொல்லும். அண்ணா இல்ல கீரையோட செஞ்சிட்டோம் சொல்லிட்டேன். அண்ணா அது சொல்லும் போது சொன்னோனே வந்து எங்க செஞ்சிட காத்துக்கே நான் சொல்லுவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கீரையோட செஞ்சிட்டா. எங்க காத்துக்கே கீரையோட கீரையோட அங்க இருக்க போய் பாத்துக்கப்பா. வாங்க फ्रेंड्स போய் நம்ம கீரையோட வாங்க. இங்க வடைய காணோம். It was at this moment he knew. வடைய காணோம் फ्रेंड्स. ஏமாத்தி விட்டாங்க. இதான் फ्रेंड्स ஏமாத்தி. அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நான் சட்னி தான் கிட்ட டைம் அடிக்கிறேன். சூப்பராக இருக்கு. முருங்கைக்கீரை வர சூப்பரா இருக்கு. முருங்கைக்கீரை வர சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. நிஜமாவே வா. பக்காவா இருக்கு. டேஸ்ட் உளுந்த வடை வேணுமா? இல்ல வேணாம். இல்ல கீழ உளுந்த வடை எடுத்துக்கோங்க. உனக்கு வேணுமா உளுந்த விட? இல்ல வேணாம். உளுந்த வடை வேணாம். இது எங்களுக்கு தேவையா? நான் சமப்பம் சேர்ந்து. அது எல்லாம் நீ மட்டும் சொல்ல கூடாது. ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் தான் சொல்றேன். ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் தான். ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் தான். ஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுமா? எங்க சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்றது? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ரெடியா? டேக். ஒன்றா சமப்பம். டேய். முருங்கைக்கீரை வர. ரெடி? முருங்கைக்கீரை சொல்றா. அட நீ டேக் சொல்லுங்க. முருங்கை